ஓகே, இத்தனை நாள் நான் இதை பார்க்குறதுக்காக தான் காத்துட்ருந்தேன். இதோ இங்கே உங்களுக்கு தெரியுதா, இது வந்து என்னன்னா ஆக்சுவலாக எல்லோ ஸ்டெம் போரர்னு ஒன்று இருக்குல்ல, தண்டுப்பூச்சின்னு சொல்லுவாங்க. அந்த தண்டுப்பூச்சியோட முட்டை உள்ளே இறந்து போயிருக்குல்ல, இதுதான் ஆக்சுவலாக அந்த எல்லோ ஸ்டெம் போரர். இது வந்து இப்போ நல்லா அந்த கலர்லாம் டிஸ்கலர் ஆகிடுச்சு தண்ணியில் விழுந்ததுனால. அது வந்து ஆக்சுவலாக எப்படி இருக்கும்னா, எல்லோ கலரில் 2 டாட் முதுகில் வச்சுருக்கோம் ஃபீமேலுக்கு. அதுவே அதோட மேல் பார்த்தீங்கன்னா அந்த டாட்ஸ் இல்லாமல் வெறும் எல்லோ கலரில் அந்த மாத் மட்டும் இருக்கும். ஆக்சுவலாக இந்த மாதிரி இருக்கிற எக்மாஸ் ஆக்சுவலாக என்ன ஆகும்னா, அதுக்கப்புறம் வந்து பொறிச்சு அதோட லாவாஸ் வந்து கீழே விழுந்து ஒரு தூருலையும் அது வந்து போர் பண்ணும். அதாவது ஒரு டில்லர்ஸ்லேயும் அது போர் பண்ணி அதை சாப்பிடும். ஆக்சுவலாக ஏர்லி ஸ்டேஜஸில் அதோட சிம்டம் வந்து டெட் ஹார்ட் சிம்டம்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து லேட்டர் ஸ்டேஜ் பேனிக்கல் வந்ததுக்கப்புறம், கதிர் வந்ததுக்கப்புறம் அது என்ன சொல்லுவோம்னா ஒயிட் இயர் சிம்டம்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் வந்து பேடியில் ஒன் ஆஃப் த மேஜர் பெஸ்ட்டு. ஏன்னா இந்த ஒரு பெஸ்ட்டு வந்துச்சுன்னா நமக்கு நிறைய ஹெவி லாஸ் கொடுக்கும். ஏன்னா பேனிக்கல் ஃபுல்லாகவே டிராஃபிக் ரேஞ்ச் ஆகிடும், வெறும் பதிர் மட்டும் தான் கிடைக்கும். இதுக்கு நம்ம இன்னும் கூடிய சீக்கிரத்தில் ட்ராப் செட் பண்ணுவோம், அந்த ஐடியாவில் நான் இருக்கேன். அது இல்லாமல் நாளையிலேருந்து நம்ம அங்கே வச்சுருக்க லைட் ட்ராப் வந்து ஆன் பண்ணி வச்சிடலாம். இப்போதைக்கு இதோட முட்டையிலேயே நசுக்குனா தான் நிறைய லார்வாஸ் வராது, அவ்வளோதான். இதுவும் ஒன் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ். மாதிரி போன தாட்டி கரம்பா விட்ட தலையில் வந்து நல்ல வீக் க்ரோத் நம்மளால் பார்க்க முடியும். இந்த ஒரு தலைக்கு மட்டும் நம்ம கண்டிப்பாக மருந்து அடிச்சே ஆகணும். என்ன மருந்து அடிப்போம்னா போஸ்ட் எமர்ஜென்ஸ். அதாவது நான் அன்றைக்கி கடையில் போய் கேட்டப்போ அவங்ககிட்ட வந்து எத்தாக்சி சல்ஃபியூரான் இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த ஒரு ஹெர்பிசைட் அடித்தோன்னா போஸ்ட் எமர்ஜென்சி ரைஸ் ஃபீல்டுக்கு அது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அந்த எல்லோ ஸ்டெம் போரருக்கு வந்து மொத்தம் 3-4 மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ் இருக்கலாம். யூஸ்வலாக வந்து ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, எடுத்த வாய்க்கு மருந்தடின்ட்டு அதை அடிப்பாங்க. அந்த மாதிரி மருந்து அடிக்கும் போது என்ன ஆகும்னா, அது அந்த பர்டிகுலர் கெமிக்கலுக்கு அது ரெசிஸ்டண்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்புறம் நம்ம புது கெமிக்கல் கண்டுபிடிக்கும். இதே மாதிரியே போயிட்டே இருக்கும். அதுவும் இல்லாமல் அது க்ராப்புக்கும் நல்லதில்லை, சாயிலுக்கும் நல்லதில்லை. என்ன பண்ணுறது, அதோட இடிஎல் தாண்டிச்சுன்னா ஹெவி எக்கனாமிக் லாஸ் கொடுக்குன்றது ஒரு காரணத்தினால நம்ம வந்து மருந்து அடிச்சு தான் ஆகணுன்ற நிலமை போகும்போது ஃபார்மர்ஸ் அடிச்சிருவாங்க. ஆனால் இதை வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே ப்ரிகாஷனரியாக வந்து மேனேஜ் பண்ணலாம். அந்த முறையில்னா லைட் ட்ராப். அதாவது லைட் ட்ராப் வச்சோன்னா இருக்கிற பெரிய மாத்ஸ் அதோட 3 லைஃப் சைக்கிளையுமே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். லைட் ட்ராப் வச்சோன்னா அதோட பெரிய மாத்து அடல்ட் மாத் எல்லாத்தையும் தண்ணியில் வச்சு சாகடிச்சிடலாம். அதே மாதிரி ஃபெரமோன் ட்ராப்ஸ் இருக்குது. அதாவது ஃபெரமோன் ட்ராப்ஸ் வந்து இருக்கிற அதாவது இருக்கிற மேல் பட்டாம்பூச்செல்லாம், அதாவது மாத்ஸ், அதை ஃபுல்லாக வந்து ட்ராப் பண்ணிட்டோன்னா அதால் ரீப்ரொடியூஸ் பண்ணி அடுத்து முட்டை வைக்க முடியாது. அதாவது மோஸ்ட்டாக இதுக்கு யூஸ் பண்ணுற பேரசிட்டை வந்து ட்ரைகோகிராமா ஜப்பானிக்கா. இந்த ஜப்பானிக்கா வந்து அதோட எக்ஸையும் லாவாஸையும் போய் பேரசிட்டைஸ் பண்ணும்.